வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் 2 ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க்லேயே. அதில் ஆல்ரெடி நம்ம 1 ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 5 மார்க் ப்ராப்ளம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ப்ராப்ளம் பாருங்கள். கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 22-23. Amount 1 from lottery 80,000, betting on horse racing 8,000, amount received from lottery 63,000, betting on horse racing 42,000, income from lottery rupees 1,800, betting on horse racing 1,000. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லாட்டரி வின்னிங்கும் அண்ட் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங்கும் தான் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம இதை ட்ரீட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பார்ட் ஏல கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஏ கிளாஸிஃபிகேஷனில் அமௌண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் 1 கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் க்ராஸ் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோ அமௌண்ட்டு தான் வின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் அதை அப்படியே நம்ம வந்து இன்கமாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அமௌண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம் என்னென்னா டேக்ஸை சப்ராக்ட் பண்ண பிறகு அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு இந்த லாட்ரிக்கும் இந்த ஹார்ஸ் ரேசிங்க்கும் 63,000 42,000 வாங்குகிறாங்க. ஓகே, அந்த அமௌண்ட் 1ன்றது அவங்க வின் பண்ண மணி, வின் பண்ண அமௌண்ட்டு. ஓகே, கிராஸ் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்றது என்னென்னா கிராஸ் அமௌண்ட்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்றது. வித்தியாசம் புரியுதா? அது கிராஸ், இது நெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் அமௌண்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், நமக்கு இன்கம் எவ்வளோன்னு தேவை. அந்த இன்கம்ன்றது என்னென்னா கிராஸ் அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இன்கம் வந்திருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். எஸ், இப்போ போடலாமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரியோட அமௌண்ட் வின்னிங் 80,000, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, லாட்ரி வின்னிங் 80,000. பெட்டிங் ஆன் ஹார்ஸ் ரேசிங் இதுவும் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 80 + 8 88,000 தான் இந்த ரிசீவ் பண்ணுறாங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது நெட்டுன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஷுவல் இன்கம் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். அதாவது லாட்ரி வின்னிங், ஹார்ஸ் ரேஸு இதெல்லாம் கேஷுவல் இன்கம். இதுக்கு டேக்ஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னா 30%. அதாவது இங்கே கொடுத்துருக்க 63,000ன்றது 30% போக 70%ஓட வேல்யூ இது. ஓகே, கிராஸ்ன்றது 100%, டேக்ஸ்ன்றது 30%, நெட்டுன்றது அந்த 100ல் 30 போயிடுச்சுன்னா 70 தான் நெட்டு. இங்கே இருக்க 63,000ன்றது நெட் அமௌண்ட். அப்போ நம்ம இதை கிராஸ் அப் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது? 63,000 × 100 / 70 பாருங்கள். ஓகே, 70ஓட வேல்யூ 63,000, 100ஓட வேல்யூ வேணும், ஏன்னா நமக்கு கிராஸ் அமௌண்ட் வேணும். அதனால் 63,000 × 100 / 70 போட்டோன்னா கிராஸ் வந்து 90,000. ஓகே, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்கிறது 90,000, ஆனால் ரிசீவ் பண்ணது 63,000 டேக்ஸ் போக. அதே மாதிரி தான் பெட்டிங் ஆன் ஹார்ஸ் ரேசிங் 42,000 இருக்கா. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நெட் அமௌண்ட்டு தான், 30% டேக்ஸ் போன பிறகு. அப்போ 30% டேக்ஸ்க்கு முன்னாடி என்ன அமௌண்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 42,000 × 100 / 70 பாருங்கள். 42,000 × 100 / 70 60,000 வந்துருச்சு. அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னா இது ஒரு 90, இது ஒரு 60, 1,50,000 தான் வின்னிங். ஓகே, அடுத்து தேர்டு இது பார்த்திங்கன்னா லாட்ரி 1,800. இது கிராஸ் அமௌண்ட்டே தான். இதை நம்ம நெட்டு பண்ண வேண்டியது, கிராஸ் அப் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நெட் இருந்தால் மட்டும்தான் கிராஸ் அப் பண்ணணும். அப்போ 1,800 அப்படியே போட்டுக்கலாம். ஹார்ஸ் ரேஸ் பார்த்திங்கன்னா 1,000, இதுவும் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2,800. அப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 88 + 1,50,000 + 2,800 மொத்தமும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான். எவ்வளோ பாருங்கள், 2,40,800. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 5 மார்க் ரொம்ப சுலபமாக வாங்கிடலாம் இந்த சாப்டர் மூலமாக. எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டர்லேருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.